ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு விசித்திரமான மணி இருந்துச்சு. அது சாதாரண மணி இல்ல. அது நேரத்தை சாப்பிடும் மணி. அந்த கிராமத்துல அருண் என்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஒரு நாள் அவன் அந்த மணியை கண்டுபிடிச்சான். மணி திடீர்னு பேச ஆரம்பிச்சது. ஹே அருண், நீ வீணாக்குற நேரமெல்லாம் நான் சாப்பிடுவேன். அருண் சிரிச்சான். சரி சாப்பிடுன்னு போயிட்டான். அடுத்த நாள் அருண் பார்த்தா அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை விட முன்னாடி போயிட்டாங்க. அவனுக்கு ஹோம் ஒர்க் தெரியாது, விளையாடவும் தெரியாது. மணி சிரிச்சு சொன்னது, நான் சாப்பிட்ட நேரம் திரும்ப வராது. அருண் பயந்தான். எனக்கு என் நேரம் வேணும், மணி சொன்னது. நேரத்தை மதிச்சாதான் அது உன்னோட இருக்கும். அதுக்கப்புறம் அருண் என்ன பண்ணான் தெரியுமா? நேரத்துக்கு எழுந்தான், நேரத்துக்கு படிச்சான், நேரத்துக்கு விளையாடினான். மெல்ல மெல்ல அந்த மணி சின்னதா ஆகி மறைந்துச்சு. மறால், நேரம் ஒரு இனிப்பு மாதிரி. நீ சேமிச்சாதான் அதை அனுபவிக்க முடியும். நீங்கவும் நேரத்தை வீணாக்காதீங்க.